கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் பாடத்திற்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக இந்த காலாண்டு முழுவதும் தேவனுடைய ஊழியம் என் ஊழியம் என்ற ஒரு பொதுவான தலைப்பின் கீழாக தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். அதில் இந்த வாரம் எஸ்தரும் மொர்தெகாயும் என்ற தலைப்பின் கீழாக பாடத்தை கற்க இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு தெளிவான முறையிலே கற்றுக் கொடுக்கத்தக்கதாக நம்மோடு கூட பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் உடனிருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் பாஸ்டர். நாம் இந்த நல்ல பாடத்தை கற்க தொடங்குவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலுக்காக ஜெபத்தோடு கூட நாம் தொடங்குவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சத்திய அறிவிலே வளரத்தக்கதாக தொடர்ந்து அநேக பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ராஜா, இந்த நாளிலும் கூட அப்பா, இதோ எஸ்தரும் மொர்தெகாயும் என்கிற தலைப்பின் கீழாக நல்ல ஒரு பாடத்தை கற்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும்படியாகவும் அப்பா, இதோ பேசுகிற போதகரோடும் உம்முடைய பிரசன்னம் இருந்து ராஜா, அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தைகளாய் இருக்கத்தக்கதாக அப்பா, நீர் அவரோடு இருந்து நீர் பேச வேண்டும்படியாக இந்த வேலையில ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அப்பா, இந்த பாடத்தை புத்தகத்தின் வாயிலாக படிக்கிற பிள்ளைகளோடும் அப்பா, இந்த காணொலி வாயிலாக பார்க்கிற பிள்ளைகளோடும் கேட்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆம் ராஜா, தொடர்ந்து நீர் நடத்துங்க. நாங்கள் ஒன்றுமில்லை, நீர் எங்களோடு கூட இருந்து முழுமையாக எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக ஆலோசனை கர்த்தர்தாமே தேவையான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். பாஸ்டர், தேவனுடைய நல்ல கிருபை நிமித்தமாக நம்ம நல்ல பாடங்களை தொடர்ந்து 11 பாடங்கள் இந்த காலாண்டில் நம்ம படிச்சிட்டோம். இன்னும் 2 பாடங்கள் தான் இருக்குது. இந்த வாரத்தில் கூட நம்ம எஸ்தரும் மொர்தெகாயும் என்கிற தலைப்பின் கீழாக பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்துக்கான ஒரு சின்ன முன்னுரையும் இந்த பாடத்துக்கான ஒரு மனன வசனம் என்ன அப்படிங்கிறதையும் குறித்து நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வம் நமக்கு கிருபையாய் கூட இருந்து தொடர்ந்து இந்த பாடங்களை படிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்தபடியாக போதகர் சொன்னது போல இந்த வார பாடம் 12வது பாடம் எஸ்தரும் மொர்தெகாயும். ஒருவேளை எஸ்தரும் மொர்தெகாயும் என்ற தலைப்பை பார்த்த மாத்திரத்தில் ஏன் இந்த ஆசிரியர் இந்த நகர்வுக்கு போயிருக்கிறார் என்று சொல்லி சில நேரம் நமக்கு யோசிக்க தோன்றும். கடந்த 2 பாடங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறியப்படாதவருக்கு ஊழியம் என்ற தலைப்பின் கீழாய் படித்தோம். அப்போ அறியப்படாதவங்க என்று சொல்லி நாம் ஒரு இடத்திலிருந்து கடந்து போகிறதாய் நம்ம பார்த்தோம். பவுலை குறித்து பேசும்போது அந்த அத்தேனே பட்டணத்திற்கு அவர் கடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அங்கே இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறதாய் நம்ம பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு கடந்து போனதாக அங்கே போய் அவர் பேசின காரியங்கள், சமாரியாவுக்கு போய் பேசின காரியங்கள், அப்போ அவர் நகர்ந்து போகிற காரியங்களை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வார பாடத்தை கரெக்டாக இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய 3வது பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். அதை இன்னொரு பரிணாமத்தில் ஏற்படலாம். மைக்ரேட் ஆகி கடந்து போன நாம் அங்கே இருக்கக்கூடிய அந்நியர்களுக்கு, ஒருவேளை நாமளும் அங்கே அந்நியர்கள் தான், அங்கே இருக்கக்கூடிய நம்மோடு கூட ஆண்டவரை அறியாமல் இருக்கிற அந்த அந்நியர்களுக்கு எப்படி ஊழியத்தை செய்யலாம், அந்த அறியப்படாதவர்களை எப்படி ஊழியத்தை செய்யலாம். அங்கெல்லாம் தங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து அடுத்த தேசத்திற்கு போய் செய்து வந்தாங்க. இப்போ நாமே அப்படிப்பட்ட அந்நிய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு நம்ம எப்படி செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக அருமையான புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. வேதத்தில் 2 பிரத்யேகமான புஸ்தகங்களில் இதுவும் ஒரு பிரத்யேகமான புஸ்தகம். ஏன் என்று சொன்னால் இதற்கு ஒரு வித்தியாசம் என்னென்று சொன்னால் எல்லா வேதத்தினுடைய எல்லா பெரும்பாலான புஸ்தகங்களும் ஆண் பெயர்களை மாத்திரமே தலைப்பாய் கொண்டிருக்கும். இந்த புஸ்தகமும் ரூத் புஸ்தகம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா பெண்பாலை மையமாய் கொண்டிருக்கும், பெண்ணுடைய பெயரை மையமாய் கொண்டிருக்கும். இன்னொரு பிரத்யேகம் என்னென்னு சொன்னால் இந்த புஸ்தகத்தில் தேவன் கர்த்தர் என்ற வார்த்தை இருக்காது. யூதர்கள் என்று சொன்னாலே பலிகளும்
எபிரேயர்கள் என்று சொன்னாலே கட்டாயமாக தங்களுடைய குலத்தையும் தங்களுடைய கோத்திரத்தையும் வெளிப்படுத்தி பேசக்கூடியவர்கள் என்று சொல்லி நம்ம இதுவரைக்கும் படித்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு குரூப்பு யூதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு செக்குலர் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஆர்த்தடாக்ஸாக இல்லாமல் செக்குலராக இருக்கக்கூடிய யூதர்களை பார்க்கிறோம். அங்கே நம்ம படிக்கும்போது படித்தோம், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத முத்தம் செய்யாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று காண்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துக்கு நடுவில், அந்த கூட்டம் ராஜாக்களுக்கு நடுவில், பிரத்யேகமானவர்களுக்கு நடுவில், முக்கியஸ்தர்களுக்கு நடுவில் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட சத்தியத்தில் எப்படி உண்மையாக இருக்கிறாங்க, அதில் ஆண்டவருக்காக எப்படி ஊழியம் செய்கிறாங்க என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எடுத்திருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். இப்போ ஒரு அழகான ஒரு 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 மனன வசனத்தை எடுத்திருக்கிறாங்க. ஜாதிகளுக்கு என்ன செய்வாரா? ஒளியாக வைப்பார். அந்த ஜாதிகள் என்று சொல்லி தமிழில் வாசிக்கக்கூடிய இந்த இடங்களை நம்ம மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் என்று இருக்கும். தேசத்திற்கு, இப்போ தேசத்திற்கு ஒளியாய் வைக்கிறாரு. இந்த ஒளிக்கு ஒரு பிரத்யேகம் இருக்கிறது. இந்த லைட்டு அந்த நாட்களில் வேதம் எழுதப்பட்ட, இந்த வசனங்கள் எழுதப்பட்ட நாட்களில் ஒளிக்காய் பயன்படுத்தப்பட்டது நெருப்பு. இந்த நெருப்பு என்றைக்குமே கீழ் நோக்கி எரியாது. நெருப்பு என்றைக்குமே மேல் நோக்கி எரியக்கூடியதாய், பரலோகத்தை நோக்கி காட்டக்கூடியதாய், பரலோகத்தினுடைய கைகாட்டியாக நெருப்பு. அதே நேரத்தில் வெளிச்சம், தீமையை அகற்றக்கூடிய, இருளை நீக்கக்கூடிய வெளிச்சமாய் நம்மை ஆண்டவர் அவருக்கென்று வெளிச்சமாக வைத்திருக்கிறார். குன்றின் மேலே வைக்கப்பட்ட விளக்கா எப்படி அநேகரை அவர்கள் பட்சத்தில் ஈர்க்கிறாங்க என்பதை தான் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். பாஸ்டர், ரொம்ப அருமையான ஒரு நல்ல முன்னுரை கொடுத்தீங்க. உண்மையாகவே நல்ல உபயோகமான ஒரு முன்னுரை பாடத்துக்கு. இப்போது மொர்தெகாயும் எஸ்தரும் வேறொரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்துக்கு நல்ல ஒரு விசுவாசத்தோடு கூட இருந்தாங்க. இந்த நாட்களில் இருக்கிற கலாச்சாரம் நம்முடைய பகுதிகளில் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு விசுவாசத்தோடு இருக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஒருவேளை வெளிநாட்டு கலாச்சாரம் நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்குமா அப்படிங்கிறத குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, ரொம்ப அழகான ஒரு கேள்வி, ஒரு கிரியேட்டிவான கேள்வி என்று கூட சொல்லலாம். சரி, இப்போ உண்மையாகவே இந்த வெளிநாட்டு கலாச்சாரம் நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்குமா என்று கேட்டதோடு கூட சீர்குலைக்கலாமா என்றும் கேட்கலாம். வெளிநாட்டு கலாச்சாரம் நிச்சயமாய் என்னுடைய விசுவாசத்தை சீர்குலைக்க நான் அனுமதிக்க கூடாது. அது சீர்குலைக்கும் தான், ஆனால் சீர்குலைக்க அது நான் அனுமதிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப பிரதானமானதாய் இருக்க வேண்டும். இப்போ எஸ்தரையும் மொர்தெகாயும் முன்னிலைப்படுத்தி இந்த காரியத்தை வைத்திருக்கிறாங்க. இந்த எஸ்தர் புஸ்தகத்தை, மொர்தெகாயின் நிலைமையை இது அப்படியே கொஞ்சம் வேறொரு பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னால், தானியேலுடைய நண்பர்கள் போலவே இங்கேயும் இருப்பாங்க. அன்றைக்கு தானியேலுடைய நண்பர்களுக்கு சிங்கக்கெபியும் எரிகிற அக்கினி சூளையும் அவர்களுக்கு சோதனையாக இருந்தது போல, மொர்தெகாய்க்கு தூக்கு மரமும் எஸ்தருக்கு அழைத்தனுப்பப்படாமல் போக முடியாத ஒரு நிலைமையும் இருக்கிறதாய் நம்ம காண முடியும். ஆனாலும் அயல் தேசத்தில் கடந்து போயிருக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னை சீர்குலைத்து கட்டாயமாக விட்டுறக்கூடாது. மொர்தெகாயின் இடத்துல ஒரு காரியத்தை நம்ம காண முடிகிறது. என்னன்னு சொன்னால், ஒருவேளை நான் ஒரு யூத குலத்தில் பிறந்தவன், என்னுடைய கற்பனையின்படியாக நான் என்ன செய்யக்கூடாது, எந்த மனிதனையும் வணங்கக்கூடாது. ஆனால் அந்த நாட்டினுடைய சட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஆமானை வணங்க வேண்டிய ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த மொர்தெகாய் எந்த சூழ்நிலையிலும் அந்த கட்டளையை நான் மீற மாட்டேன் என்று உறுதியாய் நிற்கிறதை நம்ம காண முடிகிறது. தானியேலுடைய நண்பர்களும்
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் தப்புவியாமல் போனால் கூட நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் தடுத்திருந்தார்கள். ஒருவேளை சிங்கக்கபில போடப்படும்படியான சட்டமே எழுதப்பட்டாலும் தம்முடைய வழக்கத்தின்படியே 3 வேளையும் பலகணிகள் திறந்திருக்க ஜெபிக்கக்கூடிய தானியேலை நம்ம காண முடிகிறது. அப்போ கலாச்சாரம் என்னுடைய விசுவாசத்தை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. ஒருவேளை கலாச்சாரம் என்னுடைய ஆடையை கொஞ்சம் மாற்றிக்கலாம், அதுவும் கனம் பொருந்திய ஆடையாய். இல்லை, வெளிநாட்டு கலாச்சாரம் எனக்கு ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கலாம். இல்லை, வெளிநாட்டு கலாச்சாரம் நான் பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆலயத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு சில நாகரிகங்களை கற்றுக் கொடுக்கலாம். அதில் தவறில்லை. ஆனால் அது என் விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, குலைக்கக்கூடாது. அதே போல் ஒருவேளை அதற்கு நடுவில் சவால்கள் கடந்து வரலாம். ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு அழகான வசனத்தை ஆதாரமாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் கொடுக்காத மனிதன் போதிக்கக்கூடிய ஒரு கற்பனையை பற்றி பேசுகிறாரு. இந்த பயத்தை தான் வெளிப்படுத்தல சொல்லும்போது பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு வெளிப்படுத்தல் புஸ்தகம் பேசுகிறது. இந்த பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. வெளிநாட்டு கலாச்சாரம், ஒருவேளை சில நாகரிகங்கள் நமக்கு தேவைதான். ஆனால் இது என் விசுவாசத்தை ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சீர்குலைத்து விடக்கூடாது. அவர்கள் பூர்வதரத்தை சொல்லலை, தங்களுடைய குலத்தை சொல்லலை, ஆனால் தங்களுடைய விசுவாசத்திலிருந்து அவர்கள் துளியும் விலகி போகாமல் ஆண்டவருக்காய் உறுதியாய் நின்றதை நாம் காண முடிகிறது. பாஸ்டர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வெளிநாட்டு அரசவையில் அவங்க இருக்கும் பொழுது கூட மொர்தெகாயும் எஸ்தர் ஆகட்டும், தானியேல் ஆகட்டும், அவருடைய நண்பர்களாகட்டும், அரசவையில் அரச உணவு கொடுக்கும் பொழுது கூட அதனால் அவங்க தன்னை தீட்டுப்படுத்திக்கல, தேவனுக்கு உண்மையாக விசுவாசத்தோடு நின்னாங்க. இப்போ நம்மளுடைய அடுத்த கேள்வி, ஒருவேளை வெளிநாட்டு அரசவையில் நம்ம இருப்போமானா நாம் எப்படி இருப்போம் பாஸ்டர்? சரி, நல்ல அழகான கேள்வி. எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், எஸ்தரோ என்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோதரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். இப்போ தன்னுடைய பூர்வோதரத்தையும் தன்னுடைய குலத்தையும் சொல்லக்கூடாதுன்னு மொர்தெகாய் கற்றுக் கொடுத்திருந்தார். சரி, இந்த மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கு என்ன உறவு, எஸ்தர் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கொடுத்ததைக்கு கீழ்ப்படியணும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் வரும். ஒரு 2 வசனங்களுக்கு முன்னால் நம்ம வாசிக்க போகிறோம். 7வது வசனம், அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான், அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தால், அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். இப்போ அந்த ஃபுல் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே சொல்லிடுச்சு. அப்பா அம்மா இல்லாதனால ஒருவேளை நம்ம மொர்தெகாய் வேறு வழியே கிடையாது, கேட்டு தான் ஆகணும் என்று கேட்டு இருக்கிற மாதிரி தோணலாம். தன் குலத்தையும் தன் பூர்வோதரத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கற்பித்திருந்தால் அது அப்படியே இந்த 10வது வசனத்துலேருந்து அப்படியே 20வது வசனத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால், எஸ்தர் 2வது அதிகாரம் 20வது வசனம், எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாயிடத்தில் வளர்ந்த போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். ஆனால் இப்பொழுது எஸ்தர் 1வது அதிகாரம் 1வது வசனம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய 127 நாடுகளுக்கு ராணியாக வந்துட்டாங்க, எந்த நிலைமைக்கு போனாலும். அதனால தான் கேள்வி அழகாய் வைக்கப்படுகிறது. வெளிநாட்டு அரசவையில் நாம் சென்றால் கூட இந்த எஸ்தரும்
ரொம்ப அழகாக அவங்க வாழ்க்கையில் ஒரு சாட்சியை காட்டுறாங்க. ஒரு ஒளியாய், மனப்பாட வசனத்தை சொன்னது போல், ஜாதிகளுக்கு ஒளியாய் உன்னை வைத்தேன். உண்மையிலே ஒளியா அங்கே இருக்கக்கூடிய யூத குடும்பத்திற்கு, யூத குலத்தை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாகவே இவர்களுடைய உதவி செய்யும்படியாய் அந்த ராஜ மேன்மைக்கு ஆண்டவர் எடுத்து செல்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் வாலிப பிள்ளைகளாக ஒருவேளை பல உயர்வுகளுக்கு ஆண்டவர் உங்களை நகர்த்துகிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த உயர்வுகளின் வழியாய் திருச்சபைக்கும் ஊழியத்திற்கும் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் மனதில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால், ஒரு நாளும் வெளிநாட்டு கலாச்சாரமோ இல்லை வெளிநாட்டினுடைய அரசவை கூட என்னுடைய விசுவாசம் என்ன செஞ்சிட முடியாது, குலைத்து விட முடியாது. பாஸ்டர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வெளிநாட்டு அரசவையில் நாம் இருந்தோம் அப்படின்னா, அல்லது நம்மளுடைய இளைய தலைமுறையினர்கள் எப்படி இருப்பாங்க, அது எப்படியெல்லாம் நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆலோசனைகளை நீங்கள் சொன்னீங்க. நிறைய எஸ்தரை பற்றியும் கூட நம்ம பாடத்தில் இப்போ படிச்சிட்டோம். இப்போது நம்ம மொர்தெக்காய் அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறாரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, இப்போ இந்த எஸ்தர் புஸ்தகத்தை அப்படியே திருப்பினீங்கன்னா ரொம்ப என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த 2 பேரும் இலைமறை காயாக திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு அழகான ஒரு நபர்கள். இந்த மொர்தெக்காய் ஒரு உண்மையுள்ள சாட்சியாய் நம்ம காண வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளை வளர்ப்பில், ஒருவேளை அங்கே எடுக்கப்பட்ட அந்த பிள்ளை யாருடைய பிள்ளையோ, நம்ம உறவுக்காரங்களுடைய பிள்ளை, எடுக்கத்தானே வளர்த்தோம் என்று இல்லை, சத்தியத்தில் வளர்க்கும் என்று சொல்லுகிற அந்த வாஞ்சை. அவரை பற்றி முன்னாலே சொன்னேன், நான் ஆமானுக்கு தலைவணுங்காமல் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நான் கீழ்ப்படிவேன், மனிதர் போதித்த கற்பனைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று நின்ன இன்னொரு சாட்சி. எப்படி தூக்கு மரமே ஆயத்தமானாலும் நான் துளியும் கவலைப்பட மாட்டேன் என்று நிற்கக்கூடிய ஒரு சாட்சி. இன்னொரு புறம் அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா, மகள் ராஜாவினுடைய அருகாமையில் ராணி ஆயிட்டாங்க. இவர் வாசலில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். என் பிள்ளை ராணி, அதனால் நான் எப்படி வேணாலும் நடந்துக்கிருவேன் இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை உத்தமமாய் அந்த ராஜா. ஒருவேளை இந்த ஆகாஸ்வேரு மன்னனை பற்றி நம்ம வரலாற்றில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பயங்கர கடுமையான தண்டனைகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு ராஜா. அதுலேயும் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்று சொன்னாலே தவறாத சட்டங்களை பிறப்பிக்கக்கூடியவங்க. இவங்க தான் சிங்கக்கபியில் தானியல் போடப்படுகிறாரு. ராஜா தான் அதுக்கு முத்திரையே போடுறாரு, கையெழுத்து வைக்கிறாரு. ஆனால் ராஜாவாலேயே அந்த கட்டளையை மாற்ற முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன் லா போடுறதுல இவங்க பிரத்யேகமானவங்க. போட்டு யாராக இருந்தாலும் முடிச்சு கட்டிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுக்கு நடுவில் நான் வேலை பார்த்தாலும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், என் குடும்பத்திலையும் கரெக்டாக இருப்பேன், என் வேலையிலையும் கரெக்டாக இருப்பேன். ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் சேர்ந்து ராஜாவுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க. அந்த பிக்தானையும் தேரேசையும் பிடித்து மொர்தெக்காயினுடைய பேரில் எஸ்தருக்கு சொல்லி ராஜாவை காப்பாற்றுகிற நிகழ்வை நம்ம காண முடிகிறது. எதற்கும் பயப்படாமல் இருக்கிறாரு. குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் உண்மையாகவே இந்த மொர்தெக்காயை அதே ஆமானுடைய கையால் உயர்த்துகிற காட்சியை நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அதோடு சேர்ந்து எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம், யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமாய் இருந்ததுமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயும் இருந்தான். அந்த உயர்வான ஒரு நிலைமை அந்த 10வது அதிகாரத்தை அப்படியே வாசித்தீங்கன்னா, எஸ்தர் ஆரம்பத்தை வாசித்தீங்கன்னா 127 நாடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா நிறைய தீவுகளை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமித்த மாதிரி இருக்கும். எல்லை பெரிதாயிட்டிருக்குது. இந்த எல்லை பெரிதானதுக்கு நடுவில் இந்த மொர்தெக்காயும் என்ன செய்கிறாரு, பெரியதாகிறதை அந்த உண்மையுள்ள சாட்சியாய் காண முடியும். நீங்களும் நானும் என்ன உயரத்திற்கு போனாலும், என்ன நிலைமைக்கு போனாலும், என்ன உச்சத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் வைத்தாலும், நாமும் ஒளி வீசக்கூடியவர்களாய்
முதலாவது நம்ம சுய பொலி உள்ளவர்களாக, சுய ஒளி உள்ளவர்களாக, ஒளியை அநேகருக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாஸ்டர், ரொம்ப அருமையாக மூர்த்திகாயினுடைய ஒரு நல்ல ஒரு சாட்சியை சொன்னீங்க. இப்போ நம்மளுடைய அடுத்த நாள் பாடத்துக்குள்ளே வரும்பொழுது இப்படிப்பட்ட காலத்துக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். இது எஸ்தர் ராஜாத்தியை மொர்தெகாய் திட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. நீ ராணி ஆயிட்ட, அதனால் நான் சொல்கிறத நீ செய்ய மாட்ற, எங்களுக்கு உதவி செய்ய மாட்ற. ஒருவேளை இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காலத்தில் நீ உதவி செய்யணும் என்பதற்காக ஒருவேளை ஆண்டவர் உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று கொஞ்சம் கடிந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட காலத்திற்கு என்று சொல்லுகிற இந்த நிலை, சரிங்களா? எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கும். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ்தரை கண்டித்து மொர்தெகாய் புத்தி சொல்கிறார். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவி செய்வதற்காக ஒருவேளை இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை அப்படியே திருப்பினோம் என்று சொன்னால், எனக்கு ஒருவேளை சில மேன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சில வரங்களை கொடுத்திருக்கிறார், சில ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, சில உபகரணங்களை கொடுத்திருக்கிறார், சில டெக்னாலஜிக்கலான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை இந்த வசனத்தை மையமாய் கொண்டு அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா, ஆண்டவர் உண்மையாகவே அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, இந்த காலத்தில் ஆண்டோடைய வார்த்தையை அநேகருக்கு எடுத்து செல்வதற்கு, இந்த மீதமான சத்தியத்தை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காய் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த தாளந்துகளை, இந்த வாய்ப்புகளை, இந்த நிலைமைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் புரிந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியமும் கூட இதுதான். இது நிச்சயமாக ஒருவேளை இந்த எஸ்தர் ராஜாத்தி கடந்து போக இந்த பிரயாசப்படுகிற இந்த பிரயாசத்தை நான் ஒரு உதாரணமாய் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அந்த நாட்டில் ஒரு தவறாத சட்டம் இருந்தது. ராஜா அழைத்தனுப்பாமல் யார் உள்ளே போனாலும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய அவங்க சாகணுன்ற கட்டாயம் இருந்தது. உயிரை பணையும் வைத்து கடந்து போகிற ஒரு நிலைமை. ஆனால் இதை நான் ஒருவேளை வேறு பார்வையில் உங்களுக்கு முன்னால் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மிஷினரி பிரயாணம், ஒரு ராஜாவின் இடத்துல போய் பரிந்து பேசுகிற ஒரு பிரயாணம், பிறருக்காய் நான் போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக திறப்பின் வாசலில் நிற்க வேண்டிய ஒரு பிரயாணம். உள்ளே போகிறாங்க, ஒருவேளை உபவாசத்தோடு ஜெபித்து, தங்களுடைய தாதிமாரெல்லாம் சேர்ந்து 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து, யூதர்களெல்லாம் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபித்து உள்ளே பிரவேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை. ஏன்னு சொன்னால், அப்படி சும்மா சொல்லும்போது சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுவாங்க, 3 நாள் உபவாசம் இருங்க, நான் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுவாங்க. செத்தா கூட பரவாயில்ல, நான் போகிறேன் என்று கோச்சிட்டு போகிறது போல் இருக்கும். ஆனால் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சாகிறதற்காய் நம்மளை உருவாக்கலை, சாகிறதற்காக அந்த சூழ்நிலையை கொடுக்கல. இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் உதவி செய்கிறதற்காக கிடைச்சிருக்குது. வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். வழி இல்லாத இடத்திலும் வழி அமைக்கக்கூடிய தெய்வன் இங்கே வழிவாசலை திறந்து கொடுக்குறாரு. அந்த ஆகாசுவேறு மன்னன் எஸ்தர் ராஜாத்தியை அழைத்து செங்கோலை நீட்டி செங்கோலினுடைய நுனியை தொட சொல்லி, எஸ்தர் ராஜாத்தியே உன் மன்றாட்டு என்னன்னு கேட்குறாரு. வாஸ்தவமா எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஒருவேளை நான் இதை சின்ன பிள்ளை மாதிரி யோசிப்பதுண்டு. எப்போ வாசித்தாலும் எப்படி ஒருவேளை ராஜா செங்கோலை நீட்டிட்டாரு, உபவாசத்தோடு உள்ளே போயாச்சு,
இப்போ செங்கோல் நீட்டுறதான் பிரச்சனை, நீட்டல்னால் செத்து போயிடுவோன்ற பிரச்சனை. செங்கோலை நீட்டிட்டாரு, தொட்டாச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிக்கிறது? எப்படி நான் என் குலத்தை சொல்கிறது? நான் இந்த நிலைமை எப்படி சொல்கிறது? எப்படி புரிய வைக்கிறது? ஆனால் இங்கே அந்த கஷ்டத்தையே ஆண்டவர் அனுமதிக்கலை. அந்த ஆகாசுவர் மன்னனுடைய ராஜா வாயில் ஆண்டவர் வார்த்தையை போடுறாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? நீ கேட்குற மன்றாட்டு என்ன? என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் கூட உனக்கு தர்றேன். சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில் பாதியை கேட்டிருந்துருக்கலாம். 127 நாடுகள், அதில் பாதியை கேட்டிருந்தால் ஒரு பெரிய ராணியாக விக்டோரியா மகாராணி போல் இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, தான் சென்று போன அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அங்கே ஒரு பண்டிகை உருவாகிறது. இந்த இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் மாத்திரம் காணக்கூடிய ஒரு பண்டிகை, யூதர்களுடைய பிரதானமான பண்டிகை பூரிம் பண்டிகை உண்டாகிறது. இந்த பூரிம் பண்டிகை யூதர்களுடைய பெரிய வெற்றியாய் பார்க்கப்படுகிறது. அதை ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் என்று சொல்லுவாங்க. ஒரு 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 பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய ஒரு பண்டிகையாய் மாறிப்போகிறது. இதைத்தான் யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில், புதிய ஏற்பாட்டில் யோவான் 5:1, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் என்று இருக்கும். யூதருடைய பண்டிகை ஒன்று என்று இங்கே கொடுத்திருக்கிறது. என்ன பண்டிகைன்னு சொல்லாமல் இது இந்த பூரிம் பண்டிகையாய் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. என்ன சொல்லனா, அது அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அப்படியே ஒளி கொடுக்கக்கூடியதா, ஜொலிக்கக்கூடியதா அந்த தேசமே இருக்கும் என்று சொல்லி எழுதப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதில் அப்படியே கொஞ்சம் அப்படியே கவனமாக அப்படியே வாசிச்சுட்டு வந்தோம்னா, இந்த ஒளி வெளிச்சம் லைட்டுன்னே நம்ம திரும்ப பார்த்துட்ருக்குறோம். மனன வசனம் தொடங்கி பூரிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் எல்லாமே இந்த இருளை நீக்குகிறதாய் நான் அநேகருக்கு ஒளி வீச வேண்டும். ஏனென்று சொன்னால், என்னை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வழி நடத்திட்டாரு. அதுபோல் அநேகர் அந்தகாரத்தில் இருந்துகிட்ருக்குறாங்க. அவங்களையெல்லாம் அந்த ஒளிக்கு வழி நடத்த, அவங்களுக்கு கைக்கு விளக்காய் பாதைக்கு வெளிச்சமாக இந்த வசனங்களை சொல்லி வழி நடத்த வேண்டிய பொறுப்பு என் இடத்துல இருக்குது. நல்ல ஒரு அழகான பாடத்தை போதகரவர்களுக்கு நம்ம தெளிவான முறையிலே நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பாடத்திற்கு இணங்க நாமும் கூட மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டது போல உலகத்திற்கு பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடத்தை கூட நாம் நிறைவு செய்யத்தக்கதாக தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். போதகர் அவர்கள் நமக்கு ஜெபத்தை எடுப்பார்கள். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரலோகத்தின் ஆண்டவரே, நீர் எங்களை எல்லாம் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் பரஞ்சோதியாய் நீர் இருக்கிறதற்காய் கோடான கொடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஒளி வீசக்கூடிய பிள்ளைகளாய், ஜாதிகளுக்கு எங்களை ஒளியாய் நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. கற்றுக்கொண்ட அந்த நல்ல பாடத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாடங்களை எங்களுக்கு விளக்கியளித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பாடங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க. அவர்களுடைய என் ஆண்டவரே அவர்களுடைய ஒப்பு கொடுத்தல உடைய கிருபை இருக்கட்டும் தாப்பனே. எந்த தொழில்நுட்ப இடையூறுகள் இல்லாமல் பாதுகாத்து கொண்டதற்காய் நன்றி. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்றும் விசுவாசிக்கிறேன். இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் உபயோகமாக இருக்கத்தக்கதாக அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி தொடர்ந்து இது போல் நல்ல நிகழ்ச்சிகளுக்காக எங்களோடு கூட இணைந்து இந்த வீடியோக்களை தொடர்ந்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்திலிருந்து அல்லது இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.